வணக்கம். இன்றைய எபிசோட் ஒரு இலங்கையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடிப்படையாக வச்சு இன்றைய எபிசோட் செய்ய போகிறேன். 2022 ஆண்டு 2022 மே 9 நடந்த ஒரு படுகொலை, அமரகீர்த்தி அத்துக்கோரல்ல அப்படிங்கிற முதன்முறையாக இலங்கை பார்லிமன்றத்துக்கு தெரிவாகி இருந்த ஒரு பார்லிமன்ற உறுப்பினர் அவரோட பாடிகார்டு, அவரோட மெய்பாதுகாவலரோட ட்ராவல் பண்ணும்போது 2022 ஆண்டு மே 9 அவர் கொலை செய்யப்பட்டார். ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு கும்பல் அவரை கடுமையாக தாக்கப்பட்டு சித்திரவதை செஞ்சு அவரை ஓடி தப்பிக்க முற்படும்போது ரொம்ப மோசமாக அவரை தாக்குனாங்க. அதனோட காணொளிகள் நிறைய பர்சனலி வீடியோ பண்ண நிறைய பேர்கிட்ட இருந்து அது ஒரு வைரலாக கூட அந்த டைமில் வந்துச்சு. அது சம்மந்தமான கோர்ட் தீர்ப்பு வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு ட்ரையல் அட் பார் முறையில் விசாரிக்கப்பட்டு அதில் நிறைய பேருக்கு விடுதலை செய்யப்பட்டாங்க. ஒரு 12 பேர் சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் அப்படின்னு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இது ஒரு ட்ரையல் அட் பார் முறையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. ட்ரையல் அட் பார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் இல்லாட்டி ஒரு கோர்ட்டோட அனைத்து நீதிபதிகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகளாகவும் இருக்கலாம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் 3 நீதிபதிகள் இருந்தாங்க. அந்த 3 நீதிபதிகளில் ஒருவர் இதில் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலுமே மற்ற 2 பேரும் இல்லை, இது எந்த ஒரு பியாண்ட் ரீசனபிள் டவுட்ஸ் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டதால் அவங்கள கண்டிப்பாக தூக்கிலிடப்பட வேண்டும் அப்படின்னு ஏகோபித்த தீர்மானம் கொடுத்ததன்படி 12 பேர் இந்த தூக்கு தண்டனைக்கு ஆளானார்கள். இது ஒரு கிழமைக்கு முன்னுக்கு இலங்கையில் நடந்த ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். காரணம் என்னென்னா, இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு சமமான விஷயம். காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் அறகலைய அப்படிங்கிற ஒரு இலங்கை சிங்கள மொழியில் ஒரு இளைஞர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுற பல விஷயத்துக்காக போராடினாங்க. 2022 ஆண்டு கரப்ஷனுக்கு எதிராக, மற்றபடி ஒரு ரெஜிம் சேஞ்ச், கவர்மெண்ட் சேஞ்ச் ஒன்று கொண்டு வரணுங்கிறதுக்காக, மற்றது எக்கானமிக் க்ரைசிஸ் இலங்கையில் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக அமைந்தது தான் இந்த அறகலைய எனப்படும் அந்த இளைஞர்களோட போராட்டம். அந்த போராட்டம் நல்ல விதமான ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டாலும் பிறகு அது ஒரு வயலன்ஸில் கொண்டு போய் முடிஞ்சதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிறைய விஷயங்கள் தீக்கரையாகப்பட்டன. அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறைய தனியாருக்கு சொந்தமான சொத்துக்கள், மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அரச அசஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டால் 1.7 பில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் நாசமாகினதா அந்த டைமில் கணிப்பிடப்பட்டது. அப்படியான ஒரு நிலைமையில் தான் அந்த அறகலைய முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இடைக்கால அரசாங்கம் வந்தது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த முக்கியமான விஷயத்தை நான் அந்த எபிசோடை சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு இலங்கையில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நீதி மற்றும் லா அண்ட் ஆர்டர் நிலைநாட்டுறதுக்காக இப்படி ஒரு நீதித்துறை இப்படி ரொம்ப ஒரு சுதந்திரமாக செயல்பட்டு இப்படியான முடிவுகள் கொடுத்தது முழு உலகத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உதாரணம். இது எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் சார்பு தன்மை இவை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல சுதந்திரமான ஒரு தீர்ப்பு. இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி தீர்ப்புகள் எந்த காலத்துலேயும் ஒரு சஸ்டெயினபிளாக இருக்கணும். லா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அன்வேவரிங் ஒரு எந்த விதத்துலேயும் சாயாத எதுக்கும் சாயாத ஒரு முறையில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு லா.
அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்தது நல்ல விஷயம். ஆனால் இலங்கையில் 1983ஆம் ஆண்டு நடந்த ஜூலை கலவரத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு இத்தனை வருஷமாகியும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகுது. இப்போ 40 வருஷமாகியுமே இன்னுமே அதுக்கு யாருமே தண்டிக்கப்படவே இல்லை. இப்போ அது ரொம்ப கவலையான விஷயம். அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு தீர்ப்புகள் வரும்போது பாராட்டுற அதே நேரத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அதையும் தாண்டி சில விஷயங்கள் எங்களுக்கு கேட்க வேண்டியிருக்கு. அதான் இப்போ கலவரத்தில் பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்டவர்கள், அது எந்த மொழி, யார், தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக, இல்லாட்டி கிறிஸ்டியன் சிங்களவர்களாக இருக்கலாம், இதையெல்லாம் தாண்டி ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போ 1983ஆம் ஆண்டு நடந்த தமிழர்களுக்கு எதிரான ஜூலை கலவரத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எந்த விதமான ஒரு யாரையுமே இது வரைக்கும் தண்டிச்சதா எங்களுக்கு தெரியலை. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு கொடூரமான கொலைக்கு, ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கொலைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு, ஒரு 12 பேருக்கு சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்க நீதிமன்றம். இந்த மாதிரி விஷயங்களை எங்கள் தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த 83இல் நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமே ஆனால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லோரும் சமமானவர்களாக என்று ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு மனநிலை உருவாகும். அப்போ அதை நான் இந்த ஒரு விஷயத்தை இலங்கையில் இந்த மாதிரி ஒரு கம்பாக மேல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தீர்ப்பை நான் கிட்டத்தட்ட இதை பற்றி நான் அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களில் பேசினேன், பேப்பரில் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன் இதை ஒரு எபிசோடாக செய்யணும் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு இருந்தவங்களை எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.